பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நல்லவர். அவர் நம்மை எப்பொழுதும் அவருடைய தயவினாலே தாங்கி நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் இக்கட்டுகள் நீக்குவார் என்ற தலைப்பில் 2 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். பிரியமானவர்களே, தாவீது ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே அங்கு இருக்கிற நேரத்திலே, தான் சோதிக்கப்பட்ட அந்த நாளில் அவன் கர்த்தரிடத்திலே நாம் சேர்வோம், கர்த்தர் கையிலே விழுவோம், நமக்கு உதவி அவரிடத்தில் மாத்திரமே இருக்கிறது, நம்மை மன்னிக்கிற தேவன், இரக்கமுள்ள தேவன் அவர் ஒருவரே என்று சொல்லி தன் வார்த்தைகளை தீர்க்கதரிசியாக காத்தினிடத்தில் சொல்லுகிறார். நமக்கு துணையாய் இருப்பவர் தேவன். அவரே நமக்கு இரக்கம் செய்கிறார். நம் வாழ்வில் நாம் தவறும் பொழுது, தடுமாறுகிற நேரங்களிலே நம்மை சீர்படுத்தி நமக்கு உரிய தண்டனையை அவர் அகற்றி நாம் தொடர்ந்து நன்மைகளை காணும்படிக்கு தேவன் ஒருவரே நடத்த போதுமானவர். அவரே நம்மை மன்னிக்க போதுமானவர். அவரே நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவர். இந்த உலகத்தில் நம்மை ஆசீர்வதிக்க ஒருவர் உண்டானால் அது கர்த்தர் மாத்திரமே. இந்த உலகத்திலே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உடையவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. அவரே நம் பாவங்களை மன்னிக்கிறவர். நம்முடைய கிரியைகளோ நம்முடைய செயல்களோ அல்ல, கர்த்தருடைய இரக்கம் ஒன்றே நம்மை மன்னிக்கிறது. நாம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அவருடைய இரக்கத்தை தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அங்கு பார்க்கிறோம், சங்கீத புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. எங்களுக்கு இக்கட்டு நேரும் பொழுது, எங்களோட வாழ்க்கையில தடுமாற்றங்கள் ஏற்படும் பொழுது நமக்கு உதவியாக இருக்கிற கர்த்தர் ஒருவரே. அவரை தேடும் பொழுது நம் வாழ்விலே நன்மைகள் உண்டாகிறது. நாம் தவறின காரியங்களிலே நாங்கள் சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய கிருபைகளை தேவன் தருகிறார். கர்த்தரிடத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருடைய வழிகளை நாம் நோக்கி பார்ப்போம். நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது நம் செயல்களையும் நம்முடைய சகல காரியங்களையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் சரிப்படுத்தி ஒரு சரியான பாதையிலே நம்மை நடத்துவார், உயர்த்துவார். நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த உயர்ந்த ஸ்தானத்திலே தேவன் கொண்டு போய் நம்மை இருத்துவார். அவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இன்றைய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் ஒருவரை மன்னிக்கிறவரும் இரக்கம் செய்கிறவருமான நல்ல தேவன். தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் குறைகளை மன்னித்து தேவரீர் நாங்கள் அந்த தவறின காரியங்களிலே ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவியாக இருந்து அவைகளை சரிப்படுத்தி தொடர்ந்து உமக்கு நேராக ஓட நீர் எங்களுக்கு நியமித்து வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதமான எல்லைகளிலே நாங்கள் போய் சேர தேவர் நீர் உதவி செய்வீராக. குறித்த நன்மைகளை ஆண்டவர் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் உம்முடைய கரத்தினாலே எங்களை நடத்தும்படிக்கு எல்லாமல் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.